இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ சாதாரண உக்ரைனிய மக்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கோ அங்கே இருக்கிற இராணுவ அதிகாரிகளுக்கோ லஞ்சம் கொடுக்க முடியாத சாதாரண அப்பாவி உக்ரைனிய மக்கள் அவங்க நாட்டு இராணுவ டிராஃப்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறவங்கள ஒரு வேனை மடக்கி பிடிக்கிறதன் மூலமாக தரன்னு இழுத்துட்டு கையில் துப்பாக்கியை கொடுத்து ரஷ்யன்ஸுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு அனுப்புகிறாங்க உக்ரைனியன் அஃபீஷியல். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. இந்த வீடியோவில் இருக்கிறது யாரு அப்படின்னா கியவோட மேயர் பசங்க. இந்த பசங்க கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி டிராஃப்ட்னால இராணுவத்தில் சேராமல் ஜெர்மனியில் குடியும் குடுத்தனமுமா இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் உக்ரைனோட கரப்ஷன் தான். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உக்ரைன் எப்படி இந்த மேற்கு நாடுகளை நம்பி இவ்வளவு மோசமான நிலைமைக்கு வந்திருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெலன்ஸ்கி அவர்கள் அவங்களோட டிராஃப்ட் ஏஜை 27லேருந்து 25க்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸோட லாசஸ் தான். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், கடந்த 2 வருஷங்களாக உக்ரைனியன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒன்று உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு உக்ரைனியன் சோல்ஜர் பேட்டில் ஃபீல்டில் இறக்குறதுக்கும் ரஷ்யன்ஸ் 9 சோல்ஜர்ஸை பலி கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த உருட்டை பஸ்ட் பண்ணுற விதமாக நம்ம போன வருஷத்துலேருந்து வீடியோஸ் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் பெருசாக அதை யாருமே நம்பலை. ஆனால் இப்போது உக்ரைனியன்ஸே ஓப்பனாக எங்ககிட்ட சோல்ஜர்ஸே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட கன்ஸ்கிரிப்ஷன் ஏஜை இறக்குறப்ப இந்த மேற்கு நாடுகளோட பித்தலாட்டம் என்ன அப்படின்றது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ 27லேருந்து 25 நம்பரை கொண்டு வந்ததில் என்ன பெரிய மாறுதல் வந்துட போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 25 வயசு அப்படின்றது கூடிய சீக்கிரம் 18க்கு இறங்கும். 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் உக்ரைனோட மிலிட்டரியில் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு டிராஃப்ட் மெசேஜை அனுப்புவாங்க. அப்படி மட்டும் அனுப்பிட்டாங்கன்னா உக்ரைன் இந்த போரில் ஜெயித்தாலும் அந்த நாட்டுக்கு ஒரு எதிர்காலன்றது இருக்கவே இருக்காது. இதை நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா மேல்ஸையும் நீங்கள் சண்டைக்கு அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அந்த சண்டையில் நீங்கள் ஜெயித்தாலும் உங்கள் நாட்டை திருப்பி மறுபடியும் மேலே கொண்டு வரதுக்கு ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டிராஃப்ட் பில்லு பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உக்ரைனில் 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே, குறிப்பாக மேல் எல்லாருமே அந்த நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. I want to live for myself first and foremost. அப்படி முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறப்ப உக்ரைனை விட்டு வெளியே போகிறதுக்கு நிறையவே ரூட்ஸ் இருக்குது. பெலருஸ் இருக்குது, ரொமேனியா இருக்குது. இந்த பெலருஸ் மற்றும் ரொமேனியா வழியாக அந்த பார்டரை கடக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஏஜென்ட்ஸுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. There are people who will guide us through the forest where we are now. I can't say how it's happening. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உக்ரைனோட முக்கியமான சிட்டிஸில் இருந்து உக்ரைனோட பார்டர்ஸுக்கு போகிறதுக்கு மத்தியில் ஏகப்பட்ட செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த செக் பாயிண்ட்ஸில் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு சோல்ஜருக்கும் தலைக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த செக் போஸ்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு பார்டர் வரைக்கும் நம்மளை அனுப்பிடுவாங்க. பார்டர்லேருந்து நம்ம வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு அங்கே ஒரு ஏஜென்ட் இருப்பான். அந்த ஏஜென்ட்டுக்கும் நம்ம காசு கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உக்ரைனில் நீங்கள் சண்டை போடாமல் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட முடியும். இப்போ இது எல்லாத்தையும் லாக் பண்ணுற விதமாக ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னொரு ஐடியாவையும் கொண்டு வந்திருக்காரு. அதாவது நீங்கள் வச்சிருக்கிற உக்ரைனியன் பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா அதை ரெனியூ பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு மிலிட்டரி நம்பர் இருக்கணும். அதாவது மிலிட்டரியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஜாயின் பண்ணி அந்த நம்பர் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ண முடியும். ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் தப்பிச்சு போகிறவங்க அவங்களோட பாஸ்போர்ட் மட்டும் எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அவங்களால அந்த பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ண முடியாது. அந்த கண்ட்ரியில் அவங்களால இருக்க முடியாது. ஸோ உக்ரைன் லீகலாக மேற்கு நாடுகள் கிட்ட போய் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எங்களோட ரெஃப்யூஜிஸ் எல்லாத்தையும் திருப்பி அனுப்புங்கன்னு கேட்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பாஸ்போர்ட்டை லாக் பண்ணுறதன் மூலமாக அவங்கள திருப்பி உங்கள் நாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இதுதான். அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு ஆட்கள் இல்லை. அந்த ஆட்களை நிரப்புறதுக்கு டெஸ்பரேட்டான வழிகளில் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரண மக்களுக்கு தான். சாதாரண அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்களும் சாதாரணமாக அங்கே காசு இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் தான் பொருந்தும். அங்கே இருக்கிற பணக்காரவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த கியவ் மேயரோட பசங்க டிராஃப்ட் வரதுக்கு முன்னாடியே ஜெர்மனிக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த பாஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது தெரியுமா, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க ஜெர்மனோட சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக அவங்க உக்ரைனியன்ஸே கிடையாது, ஜெர்மன் சிட்டிசன்ஸு. ஸோ கியவோட மேயர் வாய் கூசாமல் ஒரு பக்கம் ரஷ்யன்ஸ் எதிர்த்து நாங்கள் கடுமையாக சண்டை போட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு
இன்னொரு பக்கம் அவங்களோட சொந்த பசங்களை உக்ரைனோட நேஷ்னாலிட்டியை தூக்கி குப்பையில் போட விட்டு ஜெர்மன் நேஷ்னாலிட்டியை வாங்கி அங்கே சேஃபாக வச்சுருக்கிறாரு. இதுதான் உக்ரைனோட நிலைமை. இந்த நிலைமைக்கு இவங்க போனதுக்கான முக்கியமான காரணமே இந்த மேற்கு நாடுகள் தான். நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், உக்ரைனோட சாவரன்ட்டிக்காண்டி சப்போர்ட் பண்ணுற நபர்களை நான் ஆரம்பத்தில் இருந்து எந்த ஒரு வகையிலையும் தப்பாக சொன்னது கிடையாது. ஆனால் இந்த உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு ரஷ்யாவை ஜெயிக்கிறதுக்கு மேற்கு நாடுகளை நம்பியிருக்காங்க. அண்ட் இந்த மேற்கு நாடுகள் வந்து உக்ரைனை காப்பாற்றி தூக்கி நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு எதிராக தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே இருந்தேன். அண்ட் அவங்களோட பேர் தான் நேஃபோ பாட்ஸ். இந்த நேஃபோ பாட்ஸ் வந்து 2 வருஷமாக என்னென்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய இராணுவ சப்போர்ட்னாலையும் ரஷ்யாவுக்கு எதிராக போடப்பட்டிருக்க பொருளாதார தடையாலையும் ரஷ்யன்ஸ் வீழ்த்திடுவாங்க, உக்ரைனியன்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ என்ன நடந்திருக்கு? மேற்கு நாடுகள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? உக்ரைனோட மக்கள் அங்கே சண்டை போட மாட்டோன்னு சொல்லி துப்பாக்கியை கீழே போட்டுட்டு போகிறாங்க. அவங்கள பிடிச்சி நீ ஃப்ரண்ட் லைனுக்கு போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு கையில் கண்ணை கொடுத்து அனுப்புகிறாங்களே. இந்த நிலைமைக்கு உக்ரைனை போக விட்டதுக்கு யார் காரணம்? கேப்பபிலிட்டி வைஸ் இந்த உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த 40 நாடுகள் இவங்களுக்கு கொடுக்குற ஆயுதங்களை சரியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த நிலைமை வந்திருக்காது. ரஷ்யன்ஸை கண்டிப்பாக அவங்களால டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் வெறும் 50 டேங்கை கொடுத்துட்டு ரஷ்யன் ஆர்மிக்கு எதிராக இவங்களால ஜெயிச்சிட முடியும்னு சொல்லி பச்சை போய் பேசுனாங்களே, இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனு இப்போவே சரண்டர் ஆகி எவ்வளோ நிலம் இருக்கோ அதை மீட்டெடுக்கிறது மட்டும்தான். ஏன்னா இவங்க சரண்டர் பண்ண லேட்டாக ஏகப்பட்ட இடங்களை ரஷ்யன்ஸ் பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. ரஷ்யன்ஸ் பிடிக்க அந்த இடம் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் வந்து டேபிளில் வைப்பாங்க. அப்போ உக்ரைனியன்ஸால் எதுவுமே பேச முடியாது, ஏன்னா தோத்துக்கிட்டு இருக்கிறது இவங்க தானே. ஸோ இதுக்கு மேலே அவங்க எந்த வகையிலையும் சரண்டரை டிலே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அந்த மென்டாலிட்டியில் டோட்டலாக இல்லை. அவர் வந்து கன்ஸ்கிரிப்ஷன் ஏஜை வந்து குறைச்சி இன்னும் பல சோல்ஜர்ஸை நான் உள்ளே இறக்க தயார், இன்னும் வந்து ஒரு 5 லட்சம் பேரை மொபிலைஸ் பண்ண தயார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர, அவர் உண்மையிலேயே உக்ரைனுக்காண்டி நினச்சிருந்தார் அப்படின்னா இந்நேரம் கதை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏற்கனவே பீஸ் டீலுக்கு போயிருப்பாங்க. அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் இவங்க லாஸஸை சந்திக்கணும், இவங்க ஊர் மக்கள், இவங்க நாடு மக்கள் இவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு போகணுன்ற அவசியமே கிடையாது. லிட்ரலி கரண்ட்டாக இப்போ கியவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அங்கே சாதாரணமாக நடந்து போய்கிட்டு இருக்கிற மக்கள் மேலே பிடிச்சி சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்தி கையில் கண்ணு கொடுத்து ஃப்ரண்ட் லைனுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் நீங்கள் ஒரு சோல்ஜரை உள்ளே கொண்டு வரணும்னா அந்த நபர் ஏற்கனவே உக்ரைனில் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி அங்கே டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கிற அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற ஒரு நபருக்கு தான் நீங்கள் இமெயில் வழியாவோ இல்லை அப்படின்னா லெட்டர் வழியாவோ டிராஃப்ட் அனுப்ப முடியும். ஆனால் டேக்ஸ் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான பெர்மனெண்ட் அட்ரஸ் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இமெயிலும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஐடி இருக்காது உங்களுக்கு. அண்ட் அவங்களுக்கு பெர்மனெண்ட் அட்ரஸ் இல்லை அப்படின்றதுனால மெயிலும் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நபர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க கியவில். கியவ் அப்படின்றப்ப நான் மொத்த உக்ரைனுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த நபர்கள் எல்லாத்தையுமே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ரோட்டில் போய்கிட்டு இருக்கிற அங்கே இருக்கிற ஆர்மி ரெக்ரூட்டர்ஸ் வந்து அப்படியே பிடிச்சி தரதான இழுத்து உன் பேர் என்ன, உன் அட்ரஸ் என்னன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி அவன் மட்டும் ரெஜிஸ்டர் ஆகாத ஆள் ப்ளஸ் வந்து அவன் ஃபிட்டாக இருக்கான் அப்படின்னா அப்படியே வேனில் ஏற்றிடுறாங்க. அதாவது ஒரு மேல் வந்து ஒரு ஒய்ஃபோடையும் குழந்தையோடையும் வரப்போ அவன் ஒய்ஃபு குழந்தை முன்னாடியே அவனை பிடிச்சி தரன்னு வேனில் ஏற்றி போ சண்டைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த ஒய்ஃப் வந்து கதறாங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ லிட்டரலாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு உக்ரைனில். சரி, சண்டைக்கு அனுப்பி ப்ராப்பராக அந்த இடத்துல அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுதா ஒரு லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே அவங்களால முடியல. ஏன்னா காசவியாரில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் போடுறேன். இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா Su-25 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்க்ராஃப்ட் வந்து அங்கே லோ ஆல்டிடியூடில் பறந்து உக்ரைனின் நிலைகள் மேலே பாம்ஸ் போட்டுட்டு போகுதுன்றதை உங்களால் பார்க்க முடியும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உக்ரைனியன்ஸுக்கு அங்கே சண்டை போடுறதுக்கு தேவையான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. சண்டை போடுறதுக்கு துப்பாக்கி மட்டுமே பத்தாது, துப்பாக்கி கையெறி குண்டு அப்படின்னு சொல்லி அது மட்டுமே பத்தாது. இதை தாண்டி சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த Su-25 வந்து லோ ஆல்டிடியூடில் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் காசவியார் பக்கத்தில் வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் தான் ரஷ்யாவோட அஃபென்சிவாக அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்போது இந்த Su-25 வந்து இவ்வளோ லோவாக பறந்து பாம்ஸை போட்டுட்டு போகுது அப்படின்றப்ப உக்ரைனியன்ஸ் எவ்வளோ பெரிய டிஃபென்சிவ் லைனை பில்ட் பண்ணி வச்சாலும் அவங்க தலைக்கு மேலே பாம்பு ஒழுகும். அதை அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல அவங்க கிளியராக தோற்றுருவாங்க. ஸோ இவங்களை தோக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். ஸோ உக்ரைன் போகிற ஆரம்பத்தில் எப்படி ரஷ்யாவோட ஏர்க்ராஃப்ட்டு ஒரு உக்ரைன் டிஃபென்சிவ் லைனுக்கு 60-70 கிலோமீட்டர் பக்கத்தில் வர முடியாமல் இருந்துச்சு. நீங்கள் Su-34 எடுத்துக்கோங்க, Su-25 மறைஞ்சிருச்சு பேட்டில் ஃபீல்ட்லேருந்து போரோட ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா மேன் பார்ட்ஸை வச்சு பயன்படுத்தி இந்த Su-25
அப்புறம் Ka-52 அலிகேட்டர் ஹெலிகாப்டர்னு சொல்லி எல்லாத்தையுமே உக்ரைனியன் சுட்டு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிரவுண்ட் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயமே கான்செப்ட்லேருந்தே தூக்கப்பட்டுச்சு ரஷ்யன் மிலிட்டரியில். பட் அது இப்போ திரும்பி வருதுன்றப்ப இவங்ககிட்ட எந்த அளவுக்கு ஆயுத பற்றாக்குறை இருக்குது அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அண்ட் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான கமாண்டர் ஒரு அலார்மிங் மெசேஜை நேட்டோ நாடுகளுக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் எண்ணி ஒரு மாதத்தில் 10-1 அப்படின்ற ரேஷியோவில் உக்ரைனோட ஆர்ட்லரி இருக்கும். அதாவது ரஷ்யன்ஸ் 10 ஆர்ட்லரி வச்சுருந்தாங்கன்னா உக்ரைன் கிட்ட வெறும் 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. இதுக்கு மேலே அவங்களால சண்டை போட முடியாது, சீக்கிரமாக இந்த போர் முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாருமே வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் ரஷ்யன்ஸ் இந்த போரை சீக்கிரம் முடிச்சிருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ரஷ்ய பொருளாதாரம் அப்படின்றது முழுக்க இராணுவத்தை நம்பி தான் இருக்குது. அதாவது வார் டைம் எக்கனாமி அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்ம்ஸில். இராணுவ உபகரணங்களை தயாரிக்கிறது, பீரங்கிகளை தயாரிக்கிறது, மிசைல்ஸை தயாரிக்கிறது, ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இப்போது இராணுவ ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோன் மேனுஃபேக்சரிங்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ போர் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே இருக்கிற இராணுவ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை தயாரிக்கும். போர் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து எக்யூப்மெண்ட் லெவலை வந்து குறைச்சிரும். அண்ட் உடனடியாக பல லட்சம் பேருக்கு வேலையும் போகும். ஸோ அந்த வேலை போனதுக்கப்புறமா அந்த பல லட்சம் பேர் மார்க்கெட்டுக்கு வரப்ப அங்கே உடனடியாக ரிசெஷன் ஏற்படும். அதாவது எப்பயுமே வார் டைம் எக்கனாமிக்கும் அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கும் பெரிய டிப் இருக்கும். இப்போ எவ்வளோ வளர்ச்சி இருக்கோ சர்ன்னு அந்த வளர்ச்சி இறங்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, ரஷ்யா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தான் ரொம்பவே நம்பியிருக்கு அதோட நாட்டு பொருளாதாரத்துக்கு. போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக கச்சா எண்ணெயோட விலையும் இறங்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கச்சா எண்ணெயோட விலை இறங்கி இந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியோட வேல்யூ இறங்குதுன்றப்ப உடனடியாக ரஷ்யாவோட எக்கனாமி வந்து அப்படியே சர்ன்னு அதல பாதாளத்துக்கு போகும். அப்படி போகிறப்ப ரஷ்யன்ஸால் அதை தாங்க முடியுமா முடியாதா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிபேட்டு. இங்கே இருக்கிற டிபேட்டே என்னென்னா, ரஷ்யா யுக்ரைன் போரை மேற்கு நாடுகளோட சாங்ஷன்ஸால் தடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா ரஷ்யன் எக்கனாமிக்கு மிகப்பெரிய அடியை இந்த சாங்ஷன்ஸால் கொடுக்க முடியும். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ரஷ்யன்ஸ் வந்து இந்த டிப்புக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் இந்த போரை முடிக்க மாட்டாங்க. அவங்களால முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டி இருந்தும் அவங்க இந்த போரை இழுத்துட்டு போக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ரிசெஷனுக்கு அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணணும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கடைசி விஷயம். ஸோ இதுதான் கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற நிலவரம். நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த வீடியோவில் ரஷ்யாவோட கரண்ட் அட்டாக்ஸ் எங்கெங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே லென்த்தாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் அதை அடுத்த வீடியோவை நான் போடுறேன். கரண்ட்டாக கேசவ் யாரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, கியோவோட தெர்மல் பவர் பிளான்ஸோட நிலைமை என்ன, அண்ட் டெக்னிக்கலாக ரஷ்யன்ஸ் வந்து எந்த அளவுக்கு புது மிசைல்ஸையும் டேங்க்ஸையும் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டோட நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லதே இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.